வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தெலுங்கு ரோம்கம் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க லிட்டில் ஹார்ட்ஸ் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முன்னாடியே தேட்டரில் வந்தது. பட் என்னால் பார்க்க முடியல. முக்கியமாக சென்னையில் ஸ்க்ரீன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நேற்று வந்து நான் பெங்களூரில் படம் பார்த்தேன். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ஆன்லைன்லேயும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். லிட்டில் ஹார்ட்ஸ் இந்த படத்தினுடைய கதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மக்கு பசங்க, அதாவது ஒழுங்காக படிக்காத மக்கு பசங்க டுட்டோரியலில் படிச்சுட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு உண்டான காதல் கதையை சொல்கிறது தான் இந்த லிட்டில் ஹார்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா கார்த்திக் அண்ட் ஜெஸி இருக்காங்கல்ல, அதாவது விண்ணை தாண்டி ஒரு கார்த்திக் அண்ட் ஜெஸி, இவங்களோட ஒரு பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஃபன் மூட்லன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் தான் கண்டிப்பாக மௌலி மற்றும் சிவாங்கி, இவங்க ரெண்டு பேர், அதாவது ஹீரோ ஹீரோயின், இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சு போட்டாங்க. அதுவும் மௌலிலாம் வந்து தூக்கி சாப்பிட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மௌலி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கார். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த பரிதாபங்கள், அப்புறம் மைக் செட் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் பண்ணுறவர். ஸோ அவரோட ஃபன்னு எலிமெண்ட் தான் பயங்கரமாக இருக்குது. அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸு அண்டு அவங்களுடைய தம்பி, அவங்களோட ஃபேமிலி, ரெண்டு பேரோட ஃபேமிலிஸ், அப்புறம் சிவாங்கியோட நடிப்பு, அப்புறம் சிவாங்கியோட ஃப்ரெண்டு, ஸோ இவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருமே சரி ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த படம் நடிச்சு போயிட்டாங்க. ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் சிம்பிளான படம். அதாவது நீங்கள் படத்தில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 5-6 தெருவிலேயே படத்தை முடிச்சிருப்பாங்க கூட வச்சுக்கலாமே, அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பட்ஜெட். ஆனால் படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. பட் போக 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 படம் வந்து பயங்கர என்ஜாயபுளாக இருந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக பார்க்க வேண்டிய படமாகவும் மாறுது. லைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே காதலில் உருகி அப்படியே தேம்பி அழுது அந்த சீனே இல்லை. படம் வந்து ஜாலியாக ஒரு சூப்பரான ஃபீலாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளுக்கு கை கால்லாம் அமுக்குனா, உடம்புல கை கால் அமுக்கினா போகிறோம் ஒரு மாதிரி உடம்பு ஃப்ரீயாகும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த படமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். படம் பார்த்ததுக்கப்புறம் அப்பா நல்லா இருந்தடா, ஜாலியாக இருந்தடா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தினுடைய விஷயங்கள் இருந்தது. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தினுடைய எல்லா கதாபாத்திரங்களுக்கும் பாராட்டணும். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பிளான மியூசிக் தான் அதில் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் ஹைலைட்டான சீக்வன்ஸ்லாம் இன்ட்ரோல் பிளாக்கில் வர ப்ரொப்போசல் சீனு, அப்புறம் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுப்பாரு வீடியோ வழியாக. அவரே மியூசிக் கம்போஸ் பண்ணி, அவரே எடிட்டிங் பண்ணி, அவரே பாட்டு பாடி, அவரே நடனம் ஆடி பண்ணி ஒரு வீடியோ கொடுப்பாரு. அந்த வீடியோவை வந்து ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு அவரோட கனவுலலாம் வந்து இவர் டிஸ்டர்ப் பண்ணுவார். அந்த சீன்ஸ்லாம் செம்ம ஜாலியாக இருந்தது. அப்புறம் இவங்க அப்பாவை பார்த்துட்டு, டே உனக்கு செம்ம டேலண்ட்ரா, நீ இவ்வளோ டேலண்ட்ரா இருப்பியா அப்படின்ற மாதிரி அவர் பாராட்டுவார். அப்புறம் கிளைமேக்ஸ் முடிச்சதை கூட சரி எப்படி லைட் ஆடுறா முடிச்சுட்டு போப்பா அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான் படம். அதில் கிளைமேக்ஸில் எண்டிங்கில் வேறு சொல்லுவார் ஹீரோ, இவனை இந்த படத்துக்கு எவனா நெகட்டிவ் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படம். இந்த படம் ஒரு முழுக்க ஒரு தெலுங்கு படம். பட் நீங்கள் தெலுங்கு படம் பார்த்த இந்த ஃபீலே தெரியாது. படம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்டைல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னாலும் சரி இல்லை நார்மலாகவே தெலுங்கு நம்மளுக்கு புரியும். கொஞ்சம் ரொம்ப ரிலேட்டபுள் தான். ஸோ அதனால் ஃப்ரீயாக பார்க்கலாம். படத்தில் பெட்டர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு மிஸ் ஆகுதே கொஞ்சம் ஃபீல் இருக்குது தான். சரி, மிஸ் ஆகுது மீன்ஸ் இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் பூர்த்தி அடைஞ்சு வச்சுருக்கலாம், கொஞ்சம் இன்னும் ஃபன் எலிமெண்ட் போட்டிருக்கலாம், அந்த மாதிரி தான் தோணுது. மற்றபடி பார்க்கலாமா வேணாமா, கண்டிப்பாக பார்த்தே திரும்ப அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜாலியாக பாருங்கள். ஜாலியாக போங்க, ஜாலியாக வாங்கணுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த படம். ஸோ ஜாலியாக படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 3.4. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டே FDFS வித் மோகி.